Hi friends, welcome to my channel Eka Sari Creatives. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியா ஃபினிஷ் பண்றக்கூடிய ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம். பூ கொடி தான். அந்த ஃப்ளவர் எப்படி நம்ம ஈஸியான மெத்தட்ல வரையறோம், கொடி எப்படி நம்ம ஹேண்ட் டிராயிங்லயே வரையறோம், எப்படி ஈஸியான மெத்தட்ல வரைஞ்சு போடுறோம்ங்கறதை பத்தி பாப்போம். நம்ம சேனல் வீடியோஸ்கள் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெக் அவுட்லைனில் சில்வர் ஜரி, அதனால் நம்ம சில்வர் கலர் ஜரி சில்வர் ஜரி நம்ம கொடுக்குறோம். ப்ளவுஸ் க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி கலர், அதில் சில்வர் பார்டர் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் பர்பிளில் எடுத்திருக்கோம். சில்வர் ஜரிக்கு ஏற்ற மாதிரி சில்வர் ஜரி நம்ம போடுறோம். இப்போ அவுட்லைன் வெறும் ஜரி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம், 4 லைனு. இப்போ அதுக்கு அந்த பூக்கொடிக்கு ஃப்ளவர் எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். ஒரு ரவுண்டு வரைஞ்சிருக்கோம், அதில் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதில் சூரியன் மாதிரி ஆப்போசிட்டில் லைன் போட்டு இடையில ஒரு கோடு நம்ம போட்டிருக்கோம். இப்போ 6 பிரிவாக நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெட்டல் வந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர் ஒரே ஷேப்புக்கும் அழகாகவும் கிடைக்கும். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்க அந்த கோட்டுக்கு பெட்டல் நான் வரைகிறேன். இப்போ நம்மளுக்கு பூ ஒரே ஷேப்புக்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம சூரியன் வரைகிற மாதிரி நீங்கள் 6 லைன் வச்சுட்டு நீங்கள் பெட்டல் வரைஞ்சிங்கன்னா ஒரே ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பூ ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இந்த ஃப்ளவரை அப்படியே நம்ம ட்ரேசிங் சீட்டில் நம்ம காப்பி பண்ணலாம். ட்ரேசிங் சீட்டில் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கார்பன் வச்சு நம்ம ப்ளவுஸை நம்ம வரைஞ்சிடலாம். நம்ம ஃப்ளவர் மட்டும்தான் கார்பன் சீட்டை வச்சு நம்ம வரைகிறோம். கொடி ஃபுல்லாக நம்ம கையில் தான் நம்ம வரைய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். பூ நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் கார்பன் சீட் நான் வச்சுருக்கேன். அந்த சின்ன பீஸை நம்ம வெட்டிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை ப்ளவுஸில் நம்ம காப்பி பண்ண போகிறோம். நம்ம காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். ஒரு 2 இன்ச்சு நான் கேப்புக்கு மார்க் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்கோட சென்டருக்கு நான் ஒரு மார்க் வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 இன்ச்சு கேப்பில் நான் மார்க் வைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஃப்ளவர் அதிகமாக வேணும்னா நம்ம பக்கத்தில் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ளவர் நம்மளுக்கு கொஞ்சம் கேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தள்ளியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மார்க்கில் நான் ஃப்ளவரை வச்சு வரைகிறேன். ஸோ அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக எனக்கு ஃப்ளவர் வந்துடும். அதுக்கு இடைப்பட்ட இடத்துல மட்டும்தான் கொடி வரைய போகிறோம். இந்த மாதிரி நம்ம இன்ச் டேப்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஃப்ளவரோட கேப் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். மெஷர்மெண்ட் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம கார்பன் சீட்டை அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில்கிட்ட நல்லா டார்க்காக அழுத்தி வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேஸ் நம்மளுக்கு நல்லா அழுத்தி விழுந்திருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும். லைட்டாக தெரிஞ்சால் அது நம்ம கூர்ந்து பார்த்து கவனித்து தைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம அழுத்தி போடுறதுனால படம் நம்மளுக்கு தெளிவாக விழுகும். ஸோ நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நான் ஃப்ளவர் வரைஞ்சிடுறேன். கொடி வரைகிறோம். சென்டர்லேருந்து கொடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம கொடுக்குறோம். லைன் இந்த மாதிரி பெண்டாக வளைஞ்சு நம்ம கொடுக்குறோம். நம்ம செடியிலேருந்து ஒரு கொடி நம்ம வளைவாக கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நான் கொடுக்குறேன். அது மாதிரி 2 லீஃப் நம்ம கொடுக்குறோம். சும்மா சின்ன லீஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும், லீஃப் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வளைவான கொடியும் 2 லீஃப் தான் நான் வரைகிறேன்.
இப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் வளைஞ்சிக்கலாம். எந்த இடத்துல வந்து வளைஞ்சு கொடுக்கணுங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம கொடுத்துடலாம். ஒரு பக்கம் இந்த பக்கம் வளைச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு இடையில் ஆப்போசிட் சைடு பெண்டு கொடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம நெக்கு ஃபுல்லாக வரைஞ்ச பிறகு பாருங்கள், ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம இதில் எப்படி நம்ம ஃப்ளவருக்கு என்ன ஃபில்லிங் நம்ம தர்றோம், லீஃபுக்கு என்ன மாதிரி ஃபில் பண்ண போகிறோம்னு பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரோட சென்டரில் பர்பிள் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். சில்வர் கலர் ஜரிங்கிறதுனால சில்வர் கலர் பீடு வந்து நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சில்வர் பீடு வந்து கொடுக்குறோம். கிளாஸ் பீடு, சில்வர்லேயே மெட்டல் பீடு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம்னா அது சீக்கிரம் கருத்து போகுது. ஸோ அந்த மாதிரி பீடெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். கிளாஸ் பீடாவது நல்லா இருக்குது. ஸோ நான் அதனால் கிளாஸ் பீடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வரில் மெட்டல் பீடு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதில்ல. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் பீடே யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம சேப்பாக கொடுக்குறோம். நம்ம சேப்பாக வரணும் அப்படி நம்ம நினச்சோம்னா பீடை வந்து கட் பீடை வந்து ஒன்றா தான் நம்ம கொடுக்கணும். ஒன்றா கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பெட்டலோட சேப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். நம்ம பாசியை வந்து ஒன்றுக்கு மேலே அதிகமாக கோர்த்தோம் அப்படின்னா நெளிஞ்சிட்டு தெரியும், சேப்பும் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பீடாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த பெட்டலோட சேப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ நம்ம ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளவர் சேப்பு கரெக்டாக இருக்குது, பார்க்க ஃப்ளவரும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க எல்லா ஃப்ளவரையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். பெட்டலுக்குள்ளே எந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம், கொடிக்கு என்ன மாதிரி கொடுப்போம்னு பார்ப்போம். நம்ம விருப்பம்தான், நம்ம கற்பனைக்கு நம்ம எந்த டிசைன் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மாற்றி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவரில் சில்வர் பீடு கொடுக்கவும் நம்மளுக்கு ஃப்ளவர் எல்லாம் அழகாக வந்திருக்கு. நடுவில் பாருங்கள், கொடிக்கும் நான் அவுட்லைன் வந்து சில்வரில் நான் கொடுத்துட்றேன். கொடி லீஃப் எல்லாம் சில்வரில் கொடுத்துட்டு ஃபில்லிங் மட்டும் நம்ம த்ரெட்டில் காமிச்சிக்கிடுவோம். இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக லோ பட்ஜெட்டில் தான் நம்மளுக்கு கேட்டாங்க. அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பார்க்க சிம்பிளாகவும் ஒர்க்கு நீட்டாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ளவுஸுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி லீஃபோட ஷேப்பும் நம்மளுக்கு கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். கொடி மாதிரி நம்மளுக்கு பூக்கொடி மாதிரி அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஷேப் எடுக்கணும்னா அந்த எட்ஜில் ஒரு பாசி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம லாக் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி எட்ஜு மட்டும் நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா அந்த லீஃபோட முனை வந்து நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம கொடியவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உள்ளே இன்னும் நம்ம ஃபில்லிங் தான் பண்ணணும், ஃப்ளவருக்கும் லீஃபுக்கும். இது மாதிரி நம்ம எல்லா கொடியவும் போட்டுடலாம். ஃப்ளவர் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடியவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம லோடிங் கொடுக்கறதுக்காண்டி ஃப்ளவருக்குள்ளேயும் லீஃப்குள்ளேயும் ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ளவருக்குள்ளே வந்து படுக்க வசமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா லோட் பண்ணும்போது படுக்க வசமாக தான் லோட் பண்ணுவோம். லீஃபுக்கு வந்து அந்த லீஃபோட அந்த எட்ஜுக்கும் ஆரம்பிக்கிற பாயிண்ட்டுக்கும் முடிகிற பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் அவசரமாக கேட்டதுனால அந்த ஃபில்லிங்கை வந்து நேரில் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரி கிளாஸ் வீடியோவில் த்ரெட் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் த்ரெட் ஃபில்லிங் போய் பாருங்கள். இந்த மாதிரி லோடிங் கொடுக்கும்போது நம்ம உள்ள ஜர்தோசி கொடுக்கும்போது ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு எலும்பி ஃபில்லாக இருக்குது பாருங்கள். அதே தான் லீஃபுக்கும் நம்ம உள்ள ஜர்தோசி கொடுத்துருக்கோம். சாரியில் வந்து கிரேவும் க்ரீனிஷ் ப்ளூவும் இருக்கும். ஸோ லீஃபுக்கு வந்து கிரே கொடுத்துருக்கோம். அந்த கிரே லோடிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா எலும்பி தெரியுது. இப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சிம்பிளாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்குது. நம்மளுக்கும் பட்ஜெட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லோ பட்ஜெட் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நம்ம அழகாக ஒர்க் பண்ணலாம். புட்டா கொடுத்துருக்கோம். புட்டா வந்து ஒரு கட்பீடை நடுவில் வச்சு சுற்றி கட்பீடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்லீவுக்கும் நம்ம அதே மாதிரி தான் போட்டிருக்கோம்.
ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம ரோப் வைக்கவும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த டிசைனை சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.